நம்ம தமிழகத்தில் சிறு கனிமாத்துறைகள், ஏரி மண் எடுக்கிறது, கல் வெட்டுறது, கருங்கல் வெட்டுறது, கிரானைட் வெட்டுறதுன்ற கனிமங்களை ஏழை விட்டுக்கிட்டு இருக்காங்க. அது அந்தந்த ஆட்சியோர் சொல்லுவோம், அந்தந்த பாலிஸ் மேட்டரா அவங்களுக்கு வேணுன்றவங்களுக்கு டெண்டர் விட்டு பண்ணிட்டு இருப்பாங்க. அது ரொட்டீனான விவகாரம். இப்போ காலப்போக்கில் பொலிஷனுடைய அனுமதி பெற்று தான் அதெல்லாம் கொடுக்கணும்னு சட்ட விதிகளை மத்திய அரசாங்கம் விதிச்சுது. மாநில அரசாங்கம் அதை பின்பற்றி சுற்றுச்சூழலை பேணி காத்துது. ஆனால் அதுலேயும் திருமொழிகள் நடந்து ஏதோ உத்தரவுங்க வாங்குறாங்க. அது அப்பாற்பட்ட பிரச்சனை. இப்போ நம்ம மெயினாக பார்க்க போகிறது ஏலம் ரத்து. நல்லா பார்த்துங்க, ஏலம் ரத்து. ஆமாம், எந்த இடத்துல ஏலம் ரத்துன்னு போட்டிருக்காங்க பார்த்தீங்களா? மேலூரில் டங்ஸ்டன் சுரங்கம் தோண்டுவதற்கு மத்திய அரசாங்கத்துக்கிட்ட அந்த பல போராட்டங்களை ஸ்டார்ட் பண்ணி சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றி அந்த பகுதி மக்கள்லாம் படும் போராட்டங்களை சந்தித்து, தொடர் போராட்டங்கள்லாம் சந்தித்து, அதுக்கு அரசியல்வாதிகள் சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றி இருந்தாலும் மதுரை எம்பி வெங்கடேசன் அவர் ஒரு போர்க்கொடி எடுத்து அதெல்லாம் மத்திய அரசாங்கத்துக்கு காதில் ஊதினார். அவர் சிறு சிறு பிரச்சனைகள்லாம் இருந்தால் கூட பெரிய பிரச்சனைகள்லாம் மத்திய அரசோட கவுண்டர் பண்ணிட்டு வர்றாரு. நாடு அறிஞ்ச உண்மை. கம்யூனிஸ்ட் எம்பிகளில் ஒரு வித்தியாசமான எம்பி இருந்தாலும் அவர் பணி திறக்க வாழ்த்துக்கிறோம். அதே நேரத்தில் அதே மதுரையில் கடிவாளம் இல்லாத கல்குவாரிகள், மதுரையில் கடிவாளம் இல்லாத கல்குவாரிகள், மதுரையில் கல்குவாரிகள் இல்லாத கடிவாளம் இல்லாத கல்காரிகள், சுடுகாடாக மாறும் கிராமங்கள், சமவர ஆர்வலர் மீது கொலைவெறி தாக்குதல். இது ஒரு ஆர்டிக்கல் நாங்கள் எழுதியிருந்தோம். ஆட்சிகளுக்கு எந்த விதமான பதிலையும் மாவட்ட ஆட்சித்தலைவரும் எஸ்பியோ அது பேரில் நடவடிக்கை எடுக்கலை. தினம் தினம் உயிருங்க பழி போய்கிட்டு இருக்கு. இதில் ஒரு பெரிய பல கோடி ரூபா கொள்ளைங்க நடக்குது. எப்படின்னு கேட்டிங்கன்னா, பட்டா நிலத்தை லீஸுக்கு எடுத்துக்கணும், இல்லை பட்டா நிலத்தை விலைக்கு வாங்கிக்கணும், அதில் சிறு கனிமங்கள் எடுக்கணும்னு சொல்லி சட்ட விதிகளில் கொடுக்கலான்னு வழிவகை இருக்குது. அதை பயன்படுத்தி பல ஆண்டுகளாக நடைபெறுது. அது எந்த ஆட்சின்னு நம்ம குறை சொல்கிறதுக்கு இல்லை. திமுக ஆட்சியாகட்டும், அதிமுக ஆட்சியாகட்டும், எம்ஜிஆர் காலமாக இருக்கட்டும், ஜெயலலிதா காலமாக இருக்கட்டும், எடப்பாடி பழனிசாமி காலமாக இருக்கட்டும், தொடர்ந்து 10 ஆண்டு காலம் தொடர்ந்து இருந்தவங்க அவங்க தான். அவங்க பெரிய நடவடிக்கை எடுக்காம இப்போ பல உயிர்கள் நித்தம் செத்துக்கிட்டு இருக்கு. இதே மாதிரி தான் சென்னை அடுத்த சிக்கராயபுரத்துலையும் ஒரு குவாரிங்க இதே மாதிரி ரொம்ப காலமாக இருந்தது. காலப்போக்கில் ஒரு 10 ஆண்டு காலமாக அதை பேன் பண்ணி இந்த இடத்துல எடுக்காத அளவுக்கு பண்ணிட்டாங்க, பல முயற்சிகள் எடுத்து. அந்த மாதிரி ஏன் மதுரை வெங்கடேசன் குரல் கொடுக்க மாட்டேங்கிறாரு அந்த குவாரிக்கு? ஆளுங்கட்சிக்கு சப்போர்ட் பண்றாரா? ஆளுங்கட்சி மந்திரி மூர்த்திக்கு சப்போர்ட் பண்றாரா? ஊழலுக்கு உறுதுணையா இருக்காங்களா? மாவட்ட ஆட்சித்தலைவர் பதவியை தக்க வைக்க கனிம கொள்ளைக்கு உடந்தையா இருக்காங்களா? மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்காரு. ஆகவே இது கனிமாவை எடுக்கிறத பற்றிலாம் பிரச்சனை இல்லை. விதி மீறல்கள் நடைபெறுகிறதா ஆய்வு செய்ய உச்ச நீதிமன்றம், உயர் நீதிமன்றம் பல உத்தரவுகளை போட்டிருக்கு. ஹைகோர்ட்டை நம்ம ஹைகோர்ட்டை மதிச்சாதானே ஹைகோர்ட்டினுடைய உத்தரவுகள்லாம் மதிச்சா மாவட்ட ஆட்சித்தலைவர் என்னைக்கும் நடவடிக்கை எடுத்திருப்பாங்க. அம்மணியம்மா இந்த வாட்டியாக மாவட்ட ஆட்சித்தலைவர் நடவடிக்கை எடுப்பாங்களான்னு நாங்களும் பத்திரிகையில் செய்தி எழுதணும். ஆமாம், பல பத்திரிகைகள் செய்திகள் தொடர்ந்து வந்துக்கிட்டு தான் இருக்கு. இருந்தாலும் மதுரை அமைச்சர் மூர்த்தி என்ன செய்கிறார்?
தார்மீக பொறுப்பு எடுத்து பதவியை ராஜினாமா செய்வாரா? எல்லாம் தக்க நடவடிக்கை எடுப்பாரா? முதல்வர் கவனத்திற்கு இது கொண்டு செல்வார்களா? மிகப்பெரிய கோடிக்கணக்கான ரூபாய் ஊழலுக்கு துணை போறாங்க மாவட்ட ஆட்சியர் நிர்வாகம், கனிமா துறையும். தமிழகம் முழுவதும் கனிமா சிறு கனிமாங்க எடுக்கிறதுக்கு அந்தந்த மாவட்ட ஆட்சித்தலைவருங்க பதவியை தக்க வைக்கிறதுக்கு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்காங்க விதிமீறல்களை. ஆனா இது அவங்களுக்கு தொடர்ந்தா அவங்களுக்கு நீதிமன்றம் ஒரு காலத்துல எஸ்கே பிரபாகர் திருவள்ளூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவருக்கு உயர் நீதிமன்றம் கல்பிரட் என்று தீர்ப்பு வழங்கியது. அந்த கல்பிரட் என்ற வார்த்தையை ரிவிஷன் பெட்டிஷன் போட்டு நீக்க பல போராட்டத்தின் ஹைகோர்ட்ல சட்ட போராட்டத்தின் வாயிலாக அவர் அந்த கல்பிரட் என்ற வார்த்தையை நீக்கினார். ஆனா உச்ச நீதிமன்றம் உயர் நீதிமன்றம் சொன்ன மாதிரி கல்பிரட்டுக்கு தான் மாவட்ட ஆட்சித்தலைவருங்க பூரா ஊழலை அளவோடுவாது ஊழலை பண்றாங்களான்னு சொல்லி கண்ட்ரோல் பண்ணணும். சட்டம் இருக்கு, டேபிள்ல எல்லா பேப்பரும் பக்காவா இருக்கு. குவாரி நடத்தலாம், கொள்ளலாம், சட்ட விதிகள் படி எல்லா உத்தரவும் இருக்கு. ஆனா டெஸ்க்ல இருக்கிற பேப்பர் கரெக்டா இருக்கு. ஃபீல்டு ஆபரேஷன் போய் பார்த்தா இவன் 1 மீட்டருக்கு எடுக்க சொன்னா 15 மீட்டருக்கு பள்ளம் போடுறான். பள்ளம் போடட்டும், நம்ம தண்ணி எல்லாம் மழை காலத்தில் வீணாலாம் போகுது. பள்ளம் போட வேண்டியது அவசியம். சட்ட விதிகளில் 1 மீட்டர் தான் எடுக்கணும், 2 மீட்டர் தான் எடுக்கணும், 3 மீட்டர் தான் எடுக்கணும்னு சொல்லிட்டு அந்த 3 மீட்டர் 5 முறை போடு, 15 மீட்டருக்கு வந்துடுது இல்லை. அந்த மாதிரி விதிகளை கலெக்டருடைய அதிகாரத்தை பயன்படுத்தி அனுமதி கொடு. அரசாங்க கல்லாவுக்கு கஜனா கோடிக்கணக்கில் வர்த்தம். சட்ட விதிகள் கையில் இருக்கு, மாவட்ட ஆட்சித் தலைவருங்க கையில சட்ட விதிகள் கையில இருக்கு. அந்த விதிகளை நடைமுறைப்படுத்தினா குவாரி நடத்துறதுலையும் பிரச்சனை இல்லை, அரசாங்க கஜனா பணம் வரதும் பிரச்சனை இல்லை, ஊர் பொதுமக்களுக்கும் பிரச்சனை இல்லை. இது ரவுடிஸை வளர்த்து விட்டுறாங்க. மதுரையில் தெலுங்கு படத்தில் வர காட்சிகள் மாதிரி மதுரையில குவாரிகள் நடந்திருக்கு. ஏன் நடவடிக்கை எடுக்கல? ஏன் இந்த பாராளுமன்ற எம்பி வெங்கடேசன் அதுக்கு குரல் கொடுக்கல? இனியாவது குரல் கொடுப்பாரா? பொறுத்திருந்து பார்ப்போம்.